இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் எல்லோ பம்ப்கின் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மந்த் பேபிக்கு அப்புறமே இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வேறு இதில் இருக்குது. வீக்லி ஒன்ஸாவது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க. அது வந்து மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காயோட தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நமக்கு வந்து பூசணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடலாம். கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா உடையணும். உடஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதோட ராஸ்மல் பச்சை வாசம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஏதாவது வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. மஞ்சள் பூசணிக்காலே அப்படி தான், அது கொஞ்சம் வேகும்போது இதுலேருந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் இது அழகாக குக் ஆகிடும். அதே மாதிரி பூசணிக்காய் வந்து சீக்கிரமே குக் ஆகக்கூடியது. அதனால் உங்களுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. அதனால் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை மூடி ஓப்பன் பண்ணி ஒரு அடிக்கடி கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் குழையாமல் குக் பண்ணுங்கள். இங்கே தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பூசணிக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட குழம்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னெல்லாம் இல்லை. சிம்பிளாக ஒரு ரசம் சாதம், ரசம், அதுக்கப்புறம் பருப்பு, இதுவே போதும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க.